to Manera's box. இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு சுவையான பிரியாணி கேபேஜ் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி கூட நீங்க பண்றதுக்கு. அது மினிட்டுக்காக உங்களுக்கு அது கரெக்டா பண்ணி முடிக்க முடியும். அதுக்காக நான் இப்போ 2 கப் பஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அது ஒரு நெட்டில் வச்சு தண்ணி போகிறது வரை அதை வச்சுருக்கிறேன். நான் ஒரு ½ அன் ஹவராவது வச்சுருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும், அது செட்டாக இருக்கும். அப்போ நமக்கு இது உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும்னாலும் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள் ரைஸோட குக்கிங் டைம் எல்லாம் தெரியும், அதுக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ நமக்கு இதுக்காக ரொம்ப மசாலா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மசாலா தான் இதுக்கு தேவைப்படுது. நான் அதுக்கு மசாலா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எடுத்துருக்கிறேன், ஜிஞ்சர் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ஸ்பைசியான பச்சை மிளகா. உங்களுக்கு உங்கள் தேவைக்கு உங்கள் ஸ்பைசி எப்படி இருக்கோ, காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் எடுக்கலாம். இது எனக்கு 5 பச்சை மிளகா கரெக்டாக இருக்குது. இது மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். நம்ம மிக்சர்லாம் இருக்கிற அந்த கடலை தான். நமக்கு இவ்வளவும் போட்டு தான் அரைக்க உள்ள மசாலா. இது கூடால கொஞ்சம் கூட நமக்கு மல்லி இலை இல்லை, மல்லியோட தண்டு, அந்த தண்டு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட பெரிய தண்டு இல்லை, அதனால நான் சின்ன தண்டு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட தண்டு பெருசாகவே இருந்தால் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாகவே வேணும் நமக்கு மல்லியோட தண்டு. தண்டு இல்லைன்னா லீஃப் கூட எடுக்கலாம், ஆனால் லீஃப் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். தண்டாக இருந்தால் இவ்வளவும் எடுத்தாலே போதும், ஆனால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால். இப்போ நமக்கு இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துருக்கிறேன். நான் இது குக்கரில் பண்ணுறேன். குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு சீக்கிரத்திலே பண்ண முடியும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். நான் உங்களுக்கு கீ தேவைன்னா கீ விடலாம். அது கீன்னா ரொம்ப டேஸ்ட் சுவையாக இருக்கும் எல்லாருக்கும். அதனால் இப்போ அந்த சூடான ஆயிலில் நான் இப்போ கொஞ்சம் குமின் சீடும் ஜீரகமும் கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு அது வெடித்த பிறகு அதில் ஒரு லார்ஜ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். அது நமக்கு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணுறேன். நான் அதில் கொஞ்சம் கலர் மாறுத வரை நமக்கு ஃப்ரை பண்ணலாம். இப்போ லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆன பிறகு நமக்கு அதில் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான கேபேஜ் ஆட் பண்ணணும். இப்போ லைட்டாக ஒன்று கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் தான் ஆயில் விட்டுருக்கேன், பார்த்தீங்களே 2 டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இதில் ஒரு 2.5 கப் இருக்குது எனக்கிட்ட. இது கேபேஜ் கொஞ்சம் அதிகமான கூட பரவாயில்லை, நம்ம பிரியாணி கேபேஜ் பிரியாணி தான், அதனால் கொஞ்சம் அதிகமான கூட பரவாயில்லை. இதை நீங்கள் சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ஆனியன் மாதிரி நீள ஸ்லைஸாகவே கட் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் நீளமாக ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் நமக்கு ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அல்லாமல் வேறு எல்லாம் ரொம்ப ஈஸி. அதாவது இதோட கலர் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அதுதான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது, அல்லாமல் சீக்கிரத்துலேயே ஆகும் எல்லாம். இப்போ நமக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா கூட விடலாம். விட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட அந்த பச்சை வாசனை போகிறது வரை நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். நான் எக்ஸ்ட்ரா ஆயிலோ கீயோ ஒன்றும் விடலை, அந்த நேரமே விட்ட ஆயில் தான். உங்களுக்கு தேவைன்னா விட்டால் போதும், ஆனால் எனக்கு இது ஓகே. போட்டுட்டு இதில் இப்போ நமக்கு வெஜிடபிள் மசாலா ஆனதுனால நான் இப்போ 2 வெஜிடபிள் க்யூப்ஸ் போட போகிறேன். உங்கள்கிட்ட வெஜிடபிள் க்யூப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் மசாலா கூட போடலாம். வெஜிடபிள் மசாலா நமக்கு ஸ்டோரில் கிடைக்கும், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். இப்போ நான் இங்கே க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன், வெஜிடபிள் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வேணும்னா உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கிறவங்க சிக்கன் மசாலா கூட போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கூட போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இப்போ இங்கே வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறேன். மட்டனில் நிறைய பேர் இந்த கரம் மசாலா ஸ்மெல் இஷ்டப்படாது இங்கே இருப்பாங்க, அதனால் நான் இந்த வெஜிடபிள் க்யூப்ஸ் போடுறேன், வெஜிடபிள் மசாலா. இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்தப்புறம் நமக்கு ரைஸ் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்போ இந்த டைமில் ரைஸ் இல்லை, நீங்கள் சாதம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வேலை முடியும். அதாவது எமர்ஜென்சின்னா முந்தின நாள் நீங்கள் சாதம் குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் இது மாதிரி மசாலா மட்டும் பண்ணிவிட்டு அதில் குக்
சோக் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அடைச்சி வச்சுருந்தாலே போதும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பண்ண முடியும். இப்போ நான் அதில் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க. இந்த மசாலா ரைஸில் கலந்து வர்ற மாதிரி கிளறி விடணும். இப்போ நான் இங்கே ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது சைடு ஓரத்தில் உள்ள அடுப்பில் தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். அதாவது நான் இப்போ 2 கப் ரைஸ் எடுத்ததுனால 4 கப் தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். நான் பாயில்டு வாட்டர் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். மெதுவாக நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே போதும். மசாலா அதுவும் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இதில் நமக்கு பாயில்டு வாட்டர் விடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குத தண்ணி தான் விடணும். இல்லாமல் பச்சை தண்ணி விடக்கூடாது, அது கரெக்டாக ஆகாது. அப்போ எனக்கு இப்போ 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்குது. இது தண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒன்று கிளறிட்டு ஒன்று அடைச்சி வைக்கலாம். குக்கர் வாஷர் எல்லாம் போட்டு வெயிட் வச்சு தான் அடைக்கிறேன். அது ஒரு 2 விசில் எனக்கு கரெக்டாக இருக்கும். 2 விசில் வந்தாச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போன அப்புறம் நமக்கு ஓப்பன் பண்ணலாம். இப்போ எனக்கு 2 விசில் வந்தாச்சுன்னா அது கரெக்டாக செட்டாக இருக்கும் எனக்கு. அதாவது என்னோட ரைஸ் ஆயாச்சு, குக் ஆகிருக்கு. நல்ல ஸ்மெல் வருது, வீடு ஃபுல் நல்ல பிரியாணியோட மனம் வருது. நல்ல உதிரியாக இருக்குது. நீங்கள் ஃபோர்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், அல்லாமல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் அது உடஞ்சி போகும். ஃபோர்க் வச்சு மெதுவாக பண்ணுங்கள். அதாவது ஹீட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுக்கும்போது செட் ஆகும் ரைஸு. இப்போவே நல்லா இருக்குது, உதிரியாக இருக்குது. இதில் கொஞ்சம் மல்லி இலை கூட போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. என்னோடய ரைஸு நல்ல கரெக்டாக வந்திருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் சிம்பிளாக பண்ண முடியுது. ரொம்ப ஈஸியான ஒரு பிரியாணி. இதில் ரொம்ப மசாலா ஒன்றும் அதிகமாக இல்லை, ஆயில் கீ அப்படி ஒன்றும் ரொம்ப அதிகமாக எடுக்கல. அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பிள்ளைங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளவுக்கு டேஸ்ட் இது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஓரத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணியாச்சுன்னா மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சாதம் வச்சுருந்து பண்ணியாச்சுன்னா சீக்கிரத்துலேயே அது முடியும், அதனால் அது கூட கவனிக்கணும். இப்போ எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கேமராக்காக தான் நான் கொஞ்சம் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். அதாவது கேஷ்யூநட்டும் ரைஸனும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஃப்ரைடு ஆனியனும் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்கள், அல்லது வேண்டாம். இது போட்டாச்சுன்னா கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ சைட் டிஷ்ஷாக நான் அப்பளம் பண்ணியிருக்கேன். அப்பளம் வீட்டில் ஹோம்மேடு தான். இது டேட்ஸ் பிக்கிள், இதுவும் ஹோம்மேடு தான். அப்பளத்தோட ரெசிபி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.